ஓம் சாந்தி 26/8/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். சிவ பரமாத்மாவின் மகா வாக்கியம். இனிமையான குழந்தைகளே, உயர்ந்த பாபா உயர்ந்த மனிதர்களாகிய உங்களுக்கு அதிகமான உழைப்பு ஒன்றும் தருவதில்லை. ஆ மற்றும் ஆ என்ற 2 எழுத்துக்களை மட்டும் நினைவு செய்யுங்கள். அதாவது அப்பா மற்றும் ஆஸ்தி என்ற 2 எழுத்துக்களை மட்டும் நினைவு செய்யுங்கள். கேள்வி: ஆன்மீக தந்தையின் முக்கியமான கடமை எது? அதை செய்வதில்தான் தந்தைக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. பதில்: ஆன்மீக தந்தையின் முக்கிய கடமையாவது பதித்த மாணவர்களை பாவனமாக ஆக்குவது. தந்தைக்கு பாவனமாக ஆக்குவதில்தான் மிகவும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. தந்தை வருவதே குழந்தைகளுக்கு சத்கதி அளிக்க, அனைவரையும் சதோ பிரதானமாக ஆக்குவதற்கு. ஏனென்றால் இப்பொழுது வீடு செல்ல வேண்டும். ஒரு பாடத்தில் உறுதியானவர் ஆகுங்கள். நாம் தேகமல்ல, ஆத்மாக்கள். இதே பாடத்தின் மூலமாக தந்தையின் நினைவு இருக்கும் மற்றும் பாவனமாக ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். தந்தைக்கு கூட குழந்தைகளாகிய உங்களை தூய்மையாக ஆக்குவதில் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. எனவே பதித்த பாவனரான தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று குழந்தைகளுக்கு கூறுகிறார். அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் அந்த ஒரே ஒரு தந்தையாவார், வேறு யாரும் அல்ல. இப்பொழுது அவசியம் வீடு செல்ல வேண்டும் என்பதையும் நீங்கள் புரிந்துள்ளீர்கள். முயற்சி அதிகமாக செய்வதற்காக நினைவு யாத்திரை அவசியமானது என்று தந்தை கூறுகிறார். நினைவினால்தான் தூய்மையாக ஆவீர்கள். பிறகு படிப்பும் படிக்க வேண்டும். முதலில் அப்பா, அதாவது தந்தையை நினைவு செய்யுங்கள். பின்பு இந்த ராஜ்யம். இதற்காகத்தான் உங்களுக்கு டைரக்ஷன் அளிக்கிறார். 84 பிறவிகள் எப்படி எடுக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். சதோ பிரதான நிலையிலிருந்து தமோ பிரதானமாக ஆகிறீர்கள். ஏணிப்படியில் கீழே இறங்க வேண்டியுள்ளது. இப்பொழுது மீண்டும் சதோ பிரதானமாக வேண்டும். சத்தியுகம் என்பது பாவன உலகமாகும். அங்கு ஒருவர் கூட பதித்த மாணவராக இருக்க மாட்டார்கள். அதாவது தந்தை சொல்றாங்க, ஏணிப்படியில் இறங்கி வந்தாச்சு. இப்போ நம்முடைய நிலைமை சதோ பிரதானமாக ஆகணும். ஆனால் சத்தியுகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது தூய்மையான உலகம். அங்கே ஒருவர் கூட பதித்த மாணவராக இருக்க மாட்டாங்க. முக்கியமான அடிப்படை விஷயமே தூய்மை ஆவதற்கு ஆவதாகும். இப்பொழுதே தூய்மையாகுங்கள். அப்பொழுதுதான் புது உலகத்தில் வருவீர்கள். ஏன்னா இந்த சமயத்தில் நம்ம தூய்மையானாதான் புது உலகத்தில் வர முடியும். ஆகையால செய்கிறதை இப்பொழுதே செய்யுங்க அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. மேலும் ஆட்சி புரிவதற்கு தகுதி உடையவராகவும் ஆகுங்கள். அனைவரும் பாவனமாக ஆக வேண்டும். அங்கு பதித்த மாணவர்கள் இருக்க மாட்டார்கள். அதாவது தூய்மையற்றவர்கள் சத்தியுகத்தில் இருக்க மாட்டாங்க. ஆகையால இப்போ நம்ம தூய்மையாக ஆகணும். அப்பதான் அந்த உலகத்திற்கு செல்ல முடியும். யார் இப்பொழுது சதோ பிரதானமாக ஆவதற்கான முயற்சி செய்கிறார்களோ அவர்களே தூய்மையான உலகத்தின் அதிபதி ஆவார்கள். அடிப்படை விஷயமே ஒன்றே ஒன்றுதான். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் சதோ பிரதானமாக ஆக வேண்டும். தந்தை ஒன்றும் அதிகமான உழைப்பு அளிப்பதில்லை. தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று மட்டுமே கூறுகிறார். திரும்ப திரும்ப கூறுகிறார். முதலில் இந்த பாடத்தில் அனுபவம் மிக்கவராக ஆகுங்கள். நாம் தேகமல்ல, நாம் ஆத்மாக்கள். அவ்வளவுதான். பெரிய மனிதர்கள் அதிகமாக படிப்பதில்லை. 2 வார்த்தைகளிலேயே கூறிவிடுவார்கள். பெரிய மனிதர்களுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டார்கள். அதுபோல தந்தையும் நமக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கவில்லையா.
தன்னை ஆத்மான் உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். இதை தான் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. சதோ பிரதான நிலையிலிருந்து தமோ பிரதானம் ஆவதற்கு எவ்வளவு பிறவிகள் ஆகியுள்ளன என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். 63 பிறவிகள் என்று கூற மாட்டோம். 84 பிறவிகள் ஆகிவிட்டன. அதாவது சதோ பிரதான நிலையிலிருந்து தமோ பிரதானம் ஆவதற்கு 84 பிறவிகள் ஆகிவிட்டதுன்னு சொல்றாரு பாபா. 63 பிறவிகள் மட்டும் இல்லை, முழுமையாக தமோ பிரதானம் ஆகிறதுக்கு 84 பிறவி முழுமையா எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு. நாம் சதோ பிரதானமாக இருந்தோம், சொர்க்கவாசி அதாவது சுகதாமத்திற்கு அதிபதியாக இருந்தோம் என்ற இந்த நிச்சயமோ உள்ளதல்லவா? சுகதாமமாக இருந்தது, அதற்கு தான் ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மம் என்று கூறப்படுகிறது. அவர்களும் மனிதர்களாகத்தான் இருந்தார்கள். அதாவது தேவி தேவதா தர்மத்தில் இருந்தவங்களும் மனிதர்களாகத்தான் இருந்தாங்க. ஆனால் தெய்வீக குணங்கள் உடையவர்களாக இருந்தார்கள், அவ்வளவுதான். இச்சமயத்தில் இருப்பவர்கள் அசுரகுணம் உடைய மனிதர்கள் ஆவார்கள். நீங்களோ அஹிம்சவாதிகளாக உள்ளீர்கள். உங்களுடைய வெற்றி யோக பலத்தினால் ஆகிறது. நினைவு யாத்திரை மூலமாக உங்களுடைய பல பிறவிகளின் விக்ரமங்கள் விநாசமாக போகிறது. பல பிறவிகள் என்றால் எப்பொழுதிலிருந்து? தந்தை சொல்றாரு, உங்களுடைய யோக பலத்தால பல பிறவிகளுடைய செய்த பாவங்கள்லாம் அழிஞ்சிரும் அப்படின்னு. பல பிறவிகள்னா எப்பத்திலிருந்து அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாரு பாபா. விக்ரமங்கள் கூட எப்பொழுதிலிருந்து ஆரம்பமாகிறது? முதலிலோ ஆதி சனார்த்தன தேவி தேவதா தர்மத்தினராகிய நீங்கள் தான் வந்தீர்கள். சூரிய வம்சத்தினர் பின்னர் சந்திர வம்சத்தில் 2 கலை குறைந்து போய் விடுகிறது. பிறகு மெல்ல மெல்ல கலைகள் குறைந்து கொண்டே போகிறது. இப்பொழுது அடிப்படையான விஷயமாவது தந்தையை நினைவு செய்து சதோ பிரதானமாக ஆக வேண்டும். யார் முந்தைய கல்பத்தில் சதோ பிரதானமாக ஆகி இருந்தார்களோ அவர்களே ஆகிவிடுவார்கள், வந்து கொண்டே இருப்பார்கள். போன கல்பத்தில் யார் சதோ பிரதானமாக இருந்தாங்களோ அவங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. எந்த சமயத்தில் வந்தாங்களோ அந்த சமயத்தில் வருவாங்க அப்படின்னு தந்தை சொல்கிறாரு. வரிசை கிரமமாகவே இருப்பார்கள். பிறகு நாடகப்படி வரும்பொழுது கூட இவ்வாறே வரிசை கிரமமாக வருவார்கள். இந்த நாடகப்படி எப்போ அவங்களுடைய நடிப்பு இருக்குதோ அப்போ கீழிறங்கி வரிசை கிரமமாக வருவார்கள்னு தந்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. வந்து பிறவி எடுப்பார்கள். நாடகம் எவ்வளவு விசித்திரமாக அமைக்கப்பட்டுள்ளது! இதை அறிந்து கொள்வதற்கு கூட புரிதல், அறிவு வேண்டும். எப்படி நீங்கள் கீழே இறங்கினீர்களோ இப்பொழுது மீண்டும் ஏற வேண்டும். உங்களுடைய லட்சியம், நோக்கமே சதோ பிரதானம் ஆக வேண்டும் என்பதாகும். எல்லாருமே முழு தேர்ச்சி அடைவது இல்லை. தந்தை சொல்றாரு, அனைவரும் இதுல முழு தேர்ச்சி பெற மாட்டாங்க, முழுசா பாஸ் ஆக முடியாது. 100 மார்க்குகளில் இருந்து பிறகு குறைந்து கொண்டே போகிறது. எனவே மிகவுமே முயற்சி செய்ய வேண்டும். இந்த முயற்சி தான் தோற்று விடுகிறார்கள். முயற்சியில தான் எல்லாரும் தோற்று விடுகிறார்கள், ஃபெயில் ஆயிடுறாங்க அப்படின்னு தந்தை சொல்றாரு. சேவை செய்வதோ சுலபமாகும். காட்ஃபாதர்லி வேர்ல்டு யூனிவர்சிட்டி என்ற வார்த்தை நன்றாக உள்ளது. அதாவது இறை தந்தையின் உலக பல்கலைக்கழகம் என்ற வார்த்தை நன்றாக உள்ளது அப்படின்னு தந்தை சொல்றாரு. இதில் மனிதர்களுடைய பெயரே கிடையாது. இதனுடைய திறப்பு விழா யார் செய்கிறார்கள்? நீங்கள் பெரிய மனிதர்கள் மூலமாக திறப்பு விழா செய்கிறீர்கள். ஆக பெரியவர்களுடைய பெயர் கேள்விப்பட்டு நிறைய பேர் வருகிறார்கள். ஒருவருக்கு பின்னால் ஏராளமானார் வந்து விடுவார்கள். எனவே பெரிய பெரிய மனிதர்களின் அபிப்பிராயங்களை அச்சிடுங்கள் என்று பாபா டில்லியில் உள்ளவர்களுக்கு எழுதினார். பின் மனிதர்கள் பார்த்து, இவர்களிடம் இவ்வளவு பெரிய பெரிய மனிதர்கள் செல்கிறார்கள் என்பார்கள். அதாவது இந்த மாதிரியான ஒரு சென்டர், பல்கலைக்கழகம் ஓப்பன் பண்ணும்போது பெரிய ஆட்களை நம்ம கூப்பிட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அவர்களுடைய ஒப்பீனியனும் நம்ம அச்சிடணும் அப்படின்னு தந்தை சொல்கிறாரு. அப்போ அதை நம்ம காட்டினோம் அப்படின்னா மனிதர்கள் கூட அதை பார்த்து இங்கே பெரிய பெரிய மனிதர்கள் போகிறாங்க, நாம் கூட போகலாம் அப்படின்னு
ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் நிறைய கூட்டம் வருவாங்க அப்படின்னு தந்தை வந்து சொல்றாரு. எனவே இதை அச்சிடுவது நல்லது. ஆகையால அவர்களுடைய அந்த ஒப்பீனியன், அந்த அபிப்பிராயங்களை வந்து நம்ம அச்சிடணும் அப்படின்னு சொல்றாரு தந்தை. இதில் வேறு ஏதோ மந்திரஜாலம் ஆகியவற்றின் விஷயம் கிடையாது. எனவே அபிப்பிராயத்தின் புத்தகம் தயாரிக்க வேண்டும் என்று பாபா எழுதி கொண்டே இருக்கிறார். இப்போ கூட இந்த காலத்தில் நம்ம 12 ஜோதிலிங்கம் நடத்துகிறோம். அந்த மாதிரியான சேவை செய்யும்போது கூட முடிவில் வந்து நிறைய பெரிய பெரிய ஆட்கள் வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட அபிப்பிராயங்களுடைய புஸ்தகம்னு வச்சுருப்போம். அவங்க அதில் எழுதிட்டு போவாங்க. அப்போ அந்த மனிதர்கள்ட்ட நம்ம காட்டினோம் அப்படின்னா இங்கே பெரிய பெரிய ஆட்கள் வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க இல்லையா? அதுபோல் அந்த காலத்தில் தந்தை வந்து இதை போல் சொல்லியிருக்கிறாங்க. இதில் எல்லாமே வந்து விடுகிறது. நிறைய பேர் இதை ராவண ராஜ்யம், ராட்சச ராஜ்யம் என்று கூறுகிறார்கள். முதலிலோ யாருடைய ராஜ்யம் உள்ளது என்பது பற்றிய சிந்தனை வர வேண்டும். பதித்தர்களாகிய எங்களை பாவனமாக ஆக்குங்கள் என்று கூறுகிறார்கள். எனவே பதித்த தன்மையில் எல்லாமே வந்துவிட்டது. எல்லாருமே ஹே பதித்த பாவனரே என்று கூறுகிறார்கள் என்றால் அவசியம் பதித்த மாணவர்கள் ஆகிறார்கள் அல்லவா? அனைவரும் இன்னைக்கு பதித்த பாவனரே என்று சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்கிறவங்க தூய்மை இல்லாம தானே இருக்காங்க அப்படின்னு தந்தை வந்து சொல்றாரு. தூய்மை இல்லாதவர்களை தூய்மையாக ஆக்குங்களே அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னா தூய்மை இல்லாம தானே இருக்காங்க அப்படின்னு தந்தை வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. பதித்த பாவனர் பரம்பிதா பரமாத்மாவா, இல்லை இந்த எல்லா நதிகளும் கால்வாய்களுமா என்ற இந்த படத்தை கூட நீங்கள் சரியாக வடிவமைத்துள்ளீர்கள். அமிர்தசரலும் குளங்கள் உள்ளன. தண்ணீர் முழுவதும் அசுத்தமானதாக ஆகிவிடுகிறது. அதை பிறகு அவர்கள் அமிர்தத்தின் குளம் என்று நினைக்கிறார்கள். பெரிய பெரிய ராஜாக்கள் அமிர்தம் என்று கருதி குளத்தை சுத்தப்படுத்துகிறார்கள். எனவே பெயரே அமிர்தசரஸ் என்று வைத்துள்ளார்கள். இப்பொழுது கங்கையை கூட அமிர்தம் என்று கூறுகிறார்கள். தண்ணீர் எவ்வளவு அசுத்தமாக ஆகிவிடுகிறது என்றால் கேட்கவே வேண்டாம். பாபா இந்த நதிகள் ஆகியவற்றில் ஸ்நானம் செய்திருக்கிறார். உலகியல் விஷயங்களை தந்தை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பிரம்மா பாபாவுக்கு இதிலெல்லாம் அனுபவம் இருக்கு. அவர் நதிகள்லாம் போயிட்டு ஸ்நானம்லாம் செய்திருக்கிறாரு. மிகவுமே அசுத்தமான தண்ணீராக இருக்கும். பிறகு மண்ணெடுத்து பூசிக்கொள்வார்கள். பாபா அனுபவம் உடையவர் அல்லவா? இவரை போன்ற அனுபவம் உடையவர் யாருமே இருக்க மாட்டார்கள். பெரிய பெரிய வைஸ்ராய், ராஜாக்கள் ஆகியோரை கூட சந்திக்கும் அனுபவம் இருந்தது. பிரம்மா பாபாவுக்கு அந்த மாதிரியான அனுபவம்லாம் இருந்ததுன்னு சிவத்தந்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. சோளம், கம்பு ஆகியவை கூட விற்று கொண்டிருந்தார். சிறிய வயதில் 4 6 சம்பாதித்தால் போதும் குஷி அடைந்து விடுவார். இப்பொழுது பாருங்கள் எங்கோ சென்று விட்டார். அப்போ அவர் அந்த மாதிரி சமயத்தில் கொஞ்சம் கையில் கிடைச்சாலே போதும் சந்தோஷம் அடைஞ்சாரா. ஆனால் இப்போ பாபா பாருங்க எந்த அளவுக்கு உயர்வான நிலைக்கு போயிட்டாரு அப்படின்னு தந்தை வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. கிராமத்து சிறுவன் பின்னால் என்னவாக ஆகிறார்? நான் சாதாரண உடலில் வருகிறேன் என்று சிவத்தந்தையும் கூறுகிறார். இவர் தன்னுடைய பிறவிகளை பற்றியே அறியாமல் இருக்கிறார். எப்படி 84 பிறவிகள் எடுத்து சாதாரண சிறுவனானார் என்பதை தந்தை வந்து புரிய வைக்கிறார். கிருஷ்ணருடையதும் சரித்திரம் இல்லை, கம்சனுடையதும் இல்லை. கிருஷ்ணரை பற்றி பானை உடைப்பது போன்ற இதெல்லாம் பொய்யாக கூறுகிறார்கள். தந்தையை பாருங்கள் எவ்வளவு எளிமையாக கூறுகிறார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, எழுந்தாலும் அமர்ந்தாலும் நீங்கள் என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள். நான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவன், அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாவேன். நாம் அனைவரும் சகோதரர்கள் ஆவோம். அவர் தந்தையாவார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். சகோதரர்களாகிய நாங்கள் அனைவரும் ஒரு தந்தையை நினைவு செய்கிறோம். அவர்களோ ஹே பகவான், ஹே இறைவனே என்று கூறுகிறார்கள். அதாவது உலகத்தில் இருக்கிறவங்க இந்த கிருஷ்ண ஜெயந்தி அப்போ கிருஷ்ண உரியடி திருவிழான்னு கொண்டாடுவாங்க. அதில் பானை உடைப்பாங்க. அந்த மாதிரி கிருஷ்ணருடைய சரித்திரமாக சொல்லி அந்த மாதிரி செய்கிறாங்க. ஆனால் தந்தை சொல்கிறாரு அது கிருஷ்ணருடைய சரித்திரம் இல்லை, கம்சனுடைய சரித்திரமும் இல்லை.
இங்கே பாபா பாருங்க எவ்வளவு எளிமையாக அந்த விஷயங்களெல்லாம் சாதாரணம் படுத்தி எளிமையாக சொல்கிறாரு. இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, எழுந்தாலும் அமர்ந்தாலும் என்னை ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க அப்படின்ட்டு. மற்றபடி நாம் அனைவருமே சகோதரர்கள் தான். சகோதரர்களாக நாம் இருக்கிறோம். தந்தையை நினைவு செய்கிறோம். அவங்க உலகத்தில் தெரியாமல் ஹே பகவானே, இறைவனே அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே தெரியாமல் இருக்கிறாங்க அந்த பகவானை பற்றி. தந்தை இப்பொழுது அறிமுகத்தை அளித்துள்ளார். நாடக திட்டப்படி இதற்கு கீதையின் யுகம் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் தந்தை ஞானத்தை கூறுகிறார். இதன் மூலம் நீங்கள் உயர்ந்தவர் ஆகிறீர்கள். ஆத்மா கூட சரீரத்தை தாரணை செய்து பிறகு பேசுகிறது. தந்தை கூட திவ்ய அலௌகிக்க காரியம் செய்ய வேண்டியுள்ளது. அதாவது தந்தை கூட இந்த பூமியில் வர வேண்டியது இருக்குது, செயல் செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு தந்தை சொல்கிறாரு. எனவே சரீரத்தின் ஆதாரம் எடுக்கிறார். அவருடைய செயலை செய்வதற்காக சரீரத்தை அவர் ஆதாரமாக எடுக்கிறாரு. அரைக்கல்பம் மனிதர்கள் துக்கம் உடையவர்களாக ஆகிறார்கள், பின் அழைக்கிறார்கள். தந்தை கல்பத்தில் ஒரே ஒரு முறைதான் வருகிறார். நீங்களோ திரும்ப திரும்ப உங்கள் பாகத்தை ஏற்று நடிக்கிறீர்கள். ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மமாகும். அந்த அஸ்திவாரம் ஃபவுண்டேஷன் இப்பொழுது இல்லை. மற்றபடி அந்த தர்மத்தினுடைய படங்கள் மட்டும் மீதம் உள்ளன. எனவே தந்தையும் கூறுகிறார், நீங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணராக ஆக வேண்டும். ஏம் ஆப்ஜெக்ட், அதாவது லட்சியம் முன்னால் உள்ளது. இது ஆதி சனார்த்தன தேவி தேவதா தர்மமாகும். மற்றபடி இந்து தர்மம் என்று எந்த ஒரு தர்மமும் இல்லை. இந்து என்பதோ இந்துஸ்தானின் பெயராகும். எப்படி சன்னியாசிகள் பிரம்மம், அதாவது வசிக்கும் இடத்தை பகவான் என்று கூறிவிடுகிறார்களோ, அதே போல இவர்கள் வசிக்கக்கூடிய இடத்தையே தங்களது தர்மம் என்று கூறிவிடுகிறார்கள். ஆதி சனார்த்தன என்பது இந்து தர்மமாக இருந்ததா என்ன? தந்தை சொல்றார், ஆதி சனார்த்தனம் அப்படிங்கிறது இந்து தர்மமாக இருந்ததா என்ன? இந்துக்களே தேவதைகளுக்கு முன்னால் சென்று வணங்குகிறார்கள், மகிமை பாடுகிறார்கள். யார் தேவதைகளாக இருந்தார்களோ அவர்களே இந்து ஆகிவிட்டார்கள். தர்மமும் கெட்டுவிட்டது, கர்மமும் கெட்டவர்களாக ஆகிவிட்டார்கள். மற்ற எல்லா தர்மங்களும் நிலையாகத்தான் உள்ளது. இந்த தேவதா தர்மம்தான் பெரும்பாலும் மறைந்து விட்டுள்ளது. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கிய சாராம்சம். முதல் பாயிண்ட்டு, முழு மதிப்பெண்களுடன் தேர்ச்சி அடைய வேண்டுமென்றால் தமது புத்தியை பவித்திரமான தங்கம் போல ஆக்க வேண்டும். மழுங்கிய புத்தியிலிருந்து துல்லிய புத்தி உடையவராக ஆகி நாடகத்தின் விசித்திரமான இரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அது மந்த புத்தியிலிருந்து நல்ல துல்லிய புத்தி உடையவராக ஆகணும். அதுக்கு இந்த நாடகத்தினுடைய விசித்திரமான ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும்னு தந்தை சொல்கிறார். ரெண்டாவது பாயிண்ட்டு, இப்பொழுது தந்தைக்கு சமமாக தெய்வீகமான மற்றும் அலௌகிக்க செயல்களை செய்ய வேண்டும். டபுள் அஹிம்சவாதியாகி யோக பலத்தினால் தங்களது விக்ரமங்களை விநாசம் செய்ய வேண்டும். வரதானம், கர்மம் மற்றும் யோகத்தின் சமநிலை மூலமாக ஆசீர்வாதங்களை அனுபவம் செய்யக்கூடிய கர்மயோகி ஆகுங்கள். கர்மயோகி என்றால் ஒவ்வொரு காரியத்திலும் யோக யுக்தாக இருப்பதாகும். கர்மயோகி ஆத்மா கர்மத்தில் யோகத்துடன் சேர்ந்து இருப்பார்கள். அதாவது செயல்கள் செய்யும் போதும் எவ்வளோ செயல்கள் செய்கிறோமோ யோகமும் சேர்ந்தே இருக்கும். அப்படி இருப்பார்கள். அவங்க தான் கர்மயோகி ஆத்மாக்கள். அதாவது சமநிலையில் இருப்பார்கள். கர்மம் மற்றும் யோகத்தின் சமநிலையில் இருப்பதால் ஒவ்வொரு காரியத்திலும்
தந்தை மூலமாக ஆசீர்வாதங்கள் கிடைத்தே தீரும். மேலும் யாருடைய சம்பந்தம் மற்றும் தொடர்புகளில் வருகிறார்களோ அவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். நல்ல காரியங்கள் செய்வோருக்கு மிகவும் நன்றாக செய்கின்றார்கள் என கூறி மனதார ஆசீர்வாதங்கள் செய்கின்றனர். மிகவும் நல்லது என்று ஏற்றுக்கொள்வதும் கூட ஆசீர்வாதங்களே. அதாவது சில பேர் சொல்லுவாங்க, இவங்க செய்கிறது ரொம்ப நல்லா இருக்குது, மனசுக்கு பிடிச்சமானதாக இருக்குது அப்படின்னு அந்த மனசு ஏற்றுக்கிட்டாலே போதும், அதுவே ஆசீர்வாதம் கொடுப்பதற்கு சமம் அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. ஸ்லோகன்: ஒரு வினாடியில் சங்கல்பங்களை நிறுத்தக்கூடிய பயிற்சியானது கர்மாதீத் நிலையை அருகாமையில் கொண்டு வரும். ஒரு நொடியில் நம்முடைய எண்ணங்களை நிறுத்தணும். அந்த பயிற்சி நீங்கள் செய்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, கர்மாதீத் நிலை அருகாமையில் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இன்றைய அவ்வக்த சமிக்கை: சங்கம யுகம் குஷிக்கான யுகமாகும். இந்த சமயத்தில் அனைத்து தடைகளுக்கும் அரை கல்பத்திற்கு விடை கிடைத்து விடுகிறது. ஆகையால் நான் கல்ப கல்பத்தின் வெற்றி ரத்தினம் ஆவேன் என்பதை சதா நினைவில் வையுங்கள். உள்ளத்தில் வெற்றி முரசு ஒலித்து கொண்டே இருக்கட்டும். எப்படி வெற்றியின் போது கிளாரினட் இசைக்கருவியை வாசிக்கிறார்கள், அதுபோல் நினைவின் மூலம் தந்தையுடன் கனெக்ஷனை இணைத்து விடுங்கள். மேலும் சதா இந்த கிளாரினட் இசைக்கருவி இசைத்து கொண்டே இருக்கட்டும். உள்ளுக்குள் குஷியின் நடனம் நடந்து கொண்டே இருக்கட்டும். நல்லது. ஓம் சாந்தி. கிடைத்ததே எனது பாக்யமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்யமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே. உன்னை